இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை மற்றும் மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு அட்டை, இந்த 2 மருத்துவ காப்பீடு அட்டையும் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு CMCHISTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செகண்டாக ஒரு வெப்சைட் இருக்கும். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் CMCHISTN.comனு இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரைட் சைட் கார்னரில் ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சர்ச் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஆர் நம்பர் தெரியணும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், அப்படி இல்லைனா பெனிஃபிஷியரியோட நேம், அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் ரேஷன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு எலிஜிபிளாக இருந்தால் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், மெம்பர் நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஏஜ், ஜெண்டர் எல்லாமே இருக்கும். பாலிசி நம்பர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர், கார்டு ஹோல்டர் நேம், கார்டு நம்பர், ஜெண்டர், மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு டாப் ரைட் கார்னரில் வந்து ஜென்ரேட் இ கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கார்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் இ கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு ஜென்ரேட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதுதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான அட்டை. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், யூஆர்என் நம்பர், நேம், ஹெல்ப்லைன் நம்பர், உறுப்பினர் அடையாள அட்டை எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு பேஜில் PDF ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிடும். ரைட் சைடில் PDF டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி PDF ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து PDF ஃபார்மேட்டில் அந்த கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். அடுத்ததான் மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு அட்டை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்காக இருக்கணும். கூகுள் சர்ச்சில் போயிட்டு PMJYன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே beneficiary.nha.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு இருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு லாகின் அஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதில் பெனிஃபிஷரின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த 6 நம்பர் கொண்ட OTP என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு இருக்கும். இதில் ஸ்கீம் PMJY இருக்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக சப்ஸ்கீம் வந்து PMJYன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம். அடுத்ததாக சர்ச் பையன் இருக்கும். இதில் ஆதார் கார்டு நம்பரா அல்லது ரேஷன் கார்டு நம்பர்னா ஃபேமிலி ஐடி அது எதுவோ அதை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் செலக்ட் பண்ணியிருந்தால் அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடை நீங்கள் என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஐடி, ஃபாதர் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். கார்டு அப்ரூவ் வரும். இல்லைனா EKYC அப்டேட் பண்ணும். டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் டிக் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும்.
நீங்கள் எந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 2 ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டிக் பண்ணுற மாதிரி டவுன்லோட் கார்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் கால் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆதார் ஓடிபின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மறுபடியும் டிக் பண்ணிவிட்டு அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 2 ஓடிபியும் என்டர் பண்ணுங்கள். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணல ஆட்டோமேட்டிக் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு இந்த மாதிரி கார்டு வியூன்னு சொல்லி வரும். அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட்னு சொல்லியிருக்கும். அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கான கார்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுலேயே அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாட்டம்லேயே டவுன்லோட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆகிருக்கும். ஃபைல் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லியிருக்கும். அதிலே உங்களுடைய நேம் 5 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீடு அட்டைன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. QR கோடோட இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி PMJY ஹெல்த் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.